ஹலோ மக்களே! இன்னைக்கு ஆஸ்திரேலியால நம்ம வீட்ல பேக் யார்ட்ல இருக்கிற அத்திப்பழ ஹார்வெஸ்ட் தான் பார்க்குறோம். ஸோ நம்ம வீட்ல வந்து ஒரு அத்திப்பழ ட்ரீ இருந்துச்சு. இதில வந்து ரீசென்ட்டா வந்து நெறைய குருவி வந்து சத்தம் கேட்டுட்டே இருக்கும். அப்ப நான் என்னடா இது சீசன்ல இந்த குருவி நெறைய இப்ப இருக்கு அப்படின்னு பார்த்தேன். அங்க பார்த்தா நெறைய அத்திப்பழம் காய்ச்சிருந்துச்சு. அந்த குருவியெல்லாம் வந்து இந்த அத்திப்பழத்த வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. சரி இப்போ நானும் போய் பார்க்குறேன். சரி ஓகே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அங்க நான் ஃப்ரூட்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. நான் என்னமோ நெனச்சேன், இது சும்மா காய்ச்சிட்டு தொலைஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட்டாக போயிரும் தான் நினச்சேன். அவனை பார்த்தா பறித்து பார்த்தா எல்லாம் நல்லா வந்து பழுத்து உள்ள கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் நிறைய காய் இருந்துச்சு. நிறைய காய் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழுக்குது. உள்ளே பார்த்தீங்களா இது வந்து ஸ்வீட்டாக இருந்துச்சு. நல்ல ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இது கடையில் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அத்திப்பழம். அதுவும் ரொம்ப ஹெல்த்தி கூட தானே இந்த அத்திப்பழம். ரொம்ப $40 என்னமோ நினைக்கிறேன் 1 கிலோ. ஸோ வந்து நம்ம வீட்டுக்கு பேக்கரிலேயே நிற்கிறது ரொம்ப சந்தோஷம். நானும் இது வேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா நல்லா தான் இருக்குது ஃப்ரூட்ஸ் பறிக்கிறதுக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பறித்து ஆனால் பழுக்க தான் பறிக்கணும். பச்சையாக பறித்து வச்சா பழுக்கலை. ஸோ ஆனால் வந்து குருவி வந்து ஃபாஸ்ட்டாக வந்து சாப்பிட்டுட்டு போயிடுது. இன்றைக்கி இவ்வளோ பறிச்சிட்டோம் நம்ம. இனியும் ஒவ்வொரு நாள் பறிக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.